ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் நேற்றுக்கு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சர்ஜரிக்கு பிஃபோர் டே வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ஃபைனல் டே கன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு. ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி நாள் நம்மக்கிட்ட எடுக்கிற கன்ஃபர்மேஷன்லேருந்து சர்ஜரி பண்ணி முடித்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா நடந்த பிக்சர்ஸு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும் இருக்கும். கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா, இதில் வந்துட்டு உயிர் கூட போக சான்ஸ் இருக்குது, ஆஸ் அ டோனருக்கும் கூட ரிஸ்க் இருக்குது, டோனருக்கு கூட வந்துட்டு போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பயங்கர கஷ்டமாக அழுதுட்டு ஒன்றரை மாதமாக வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். அந்த மாதிரி டைமில் கடைசி நாள் வந்துட்டு சர்ஜரிக்கு முன்னாடி ஈவினிங் டைம் நினைக்கிறேன், அந்த ஈவினிங் டைம் வந்துட்டு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சர்ஜரி ஓகேவா, இந்த மாதிரி உயிர் வந்துட்டு போகிற கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சைன்லாம் வாங்குவாங்க. தட் மொமெண்ட் வந்துட்டு யோசிக்கவே முடியாது. எத்தனை நாள் எல்லாம் கான்ஃபிடென்ட் இருந்தால் கூட அந்த வார்த்தையில் அவங்க நம்மக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம வாயால் அவங்க வந்துட்டு சொல்ல வைப்பாங்க. அந்த மொமெண்ட்லாம் வந்துட்டு நரகத்துக்கு சமம்னு சொல்லலாம். உயிரோடு இருக்கும்போதே நமக்கு வந்துட்டு நரகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நான் கொடுத்தேன். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. பட் யோசிச்சு பாருங்க, நம்மளோட டியரஸ்ட் அவங்க வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சிக்கா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி அப்படி சொல்கிறாங்க டாக்டரு, என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போனாலே நமக்கு மனசு பதறும். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஓன் பர்சன் வந்துட்டு நல்லா இருக்கிற பர்சனை வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் எப்படி கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்துட்டு டோக்கியோ ஒரு பக்கம் சிக்காக இருக்கிறதுல இந்த ஸ்டேஜில் இருந்து ஒரு ஸ்டேஜ் இன்னும் வந்துட்டு கஷ்டம் அதிகமாகிடுச்சு. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இவருக்கு கொஞ்சம் மூக்கில் வந்துட்டு கொஞ்சம் அலர்ஜி இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இவர் டோனராக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. நான் டாக்டர்ஸ்கிட்டயே கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், இவரை டோனராக வைக்காதீங்க, என்ன டோனராக வைங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டக்குன்னு என்னை டோனராக வைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளோ கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் நான். எனக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல அவர் ஆக்சுவலி டோனர் அப்படின்னு சொல்லும் போதுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி மனசு வந்துட்டு கஷ்டமாகவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் என்னும்போது இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே சொல்லாமல் இந்த அப்ரூவல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock சர்ஜரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இவரை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டு இவர்கிட்ட வந்துட்டு எதையுமே நெகட்டிவாக நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இவர் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை, இவரை வந்துட்டு அட்மிட் பண்ணிட்டு தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தேன். நான் மட்டும்தான் போனேன், வேறு யாரும் கொண்டு போகல. நான் ஒருத்தி தான் பாப்பாவை வந்துட்டு ரூமில் அட்மிட் பண்ணிவிட்டு இங்கே ஐசியூவில் இருந்தா. பாப்பா ரொம்ப சிக்காயிட்டு பாப்பா வந்துட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவரை வந்துட்டு ப்ரொசீஜராக வந்துட்டு நம்ம சைன்லாம் பண்ணி இவரை வந்துட்டு நம்ம ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாள் அட்மிட் பண்ண வைக்கிற மாதிரி இவரை ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்க கொடுப்பாங்க ஒரு கவுனு, வெறும் நாட்டு மட்டும் கட்டுற மாதிரி கவுன் கொடுப்பாங்க. அந்த நிலமையெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாட்டெலாம் கட்டிட்டு அந்த ரூமில் படுக்க வச்சுட்டு கீழே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்துட்டு சொல்லவே முடியாது. அதை கொடுத்துட்டு திருப்பியும் போயிட்டு பாப்பா ஸ்டேபிள் ஆகிட்டாளா, பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில் சர்ஜரிக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கெலாம் வந்துட்டு பண்ணிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த டைம்லேயுமே ஃப்ளூயிட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் டைம் எடுத்தோடனே அவளுக்கு 8 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட், 7:30 மணி 8 மணிக்கிட்ட தான் அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. 8:30க்கு வந்து 5 மணிக்கு பண்ண வேண்டியது. பட் அவளுக்கு வந்துட்டு லேட் ஆனதுனால ஐசியூவில் இருந்து அவளுக்கு அந்த ஃப்ளூயிட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவரை வந்துட்டு நான் போயிட்டு இவரையுமே நான் பார்த்துட்டு தான் ஐசியூ சர்ஜரிக்கு வந்துட்டு கொண்டு போகணுன்னு நினச்சேன். அதுக்குள்ளே பாப்பாவை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் பிளானு. ஆனால் இவரை நான் பார்க்காமலேயே இவரை வந்துட்டு தேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. நான் பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாமே நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கெலாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப எப்போவுமே கடமைப்பட்டிருக்கணும். சர்ஜன்லாம் வந்துட்டு இவரை அப்படி தான் வந்துட்டு இவர்கிட்ட பேசுவாங்க, பேசும்போதே கேர் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி ரூமில் போனதுக்கப்புறமா பாப்பா வந்துட்டு ஆம்புலன்ஸில் வச்சு என் மடியில் தான் உட்கார வச்சு ஆம்புலன்ஸ்லேயே உட்கார வச்சுட்டு அந்த ஃபீல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. சீரியஸாக சொல்லணுன்னா
ஆம்புலன்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அவளை உட்கார வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே என்னையுமே வீல் சேரில் கூட்டிகிட்டு போவாங்க, அவளை மடியில் உட்கார வச்சுட்டு அந்த வீல் சேர் கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் தேட்டர் வாசலில் வந்துட்டு ஒரு டாக்டர் வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்த குழந்தைய வாங்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம வெளியே இருப்போம், என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. இவருக்கு வந்துட்டு சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா எங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர்ஸ் கிடைச்சாங்க, என்ன நடக்குது அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு டாக்டர்ஸ் கிடைச்சதுனால என்ன சொல்கிறது, நமக்குன்னு ஒரு உயிர் வந்துட்டு வெளியே கொஞ்சமாச்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா அந்த ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணவங்களோ அவங்களுக்குலாம் பிக் சல்யூட் தான் சொல்லணும். ஏன்னா இந்த வலி, இந்த வேதனை, இந்த பயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம சாகிறதுக்கு சமம். அதை வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணுறது ரொம்ப 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 பெரிய விஷயம். அந்த டைமில் எனக்கு அடிக்கடி சர்ஜரியெலாம் நல்லா போகுது அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்துட்டு அவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே 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 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு பீரியடில் எனக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வரலன்னா அப்படி இருக்கும். எப்படி இருக்குன்னா அவ்வளோ பயமாக இருக்கும். நான் அப்படியே வாசல்லையே சுற்றிட்டு இருந்தேன். ரிலேஷன்ஸ் இவங்க அம்மா இருந்தாங்க, அப்புறம் இவங்க மாமா இருந்தாங்க, மாமா அத்தை வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு எனக்கு அவங்க கிட்டலாம் வந்துட்டு ஃபுல்லாக சொல்ல தோணலை. ரிஸ்க்காக இருக்கட்டும், மனசுக்குள்ளே இருக்கிற பயத்தை எதுவுமே வந்து சொல்லுது. ஏன்னா அவங்களும் அழுதாங்கன்னா இப்போ அழுதுகிட்டே உட்கார மாதிரி ஆகிடும், இப்போ மைண்ட் ஏதோ ஆகிடும் அப்படின்றதுனால நான் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் என்ன பண்ணேன், நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பைத்தியக்காரி மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒரு டைமுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அவங்க டீப்பாக சர்ஜரியில் இருந்தாங்க, எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு இதுவாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4:30 மணிக்கு இவருக்கு வந்துட்டு சர்ஜரி ப்ராப்பராக முடிஞ்சிட்டு அவர் சேஃப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு உயிர் வந்துருச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், என்னோட ரெண்டு உயிர், ரெண்டு லைஃபு, 2 பேரையுமே நான் அங்கே உள்ளே கொடுத்துட்டு வெளியே நான் என்ன பண்ண போகிறேன் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி தட் ஃபீல் இஸ் இன்னும் 2 உயிரையுமே உள்ளே கொடுத்துட்டு இந்த உலகத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், லைஃபே வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு கொஞ்ச நேரத்தில் எனக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு சேஃபு, இவருக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேட்டருக்கு முன்னாடி வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாக வெயிட் லாஸ் இமேஜ் நான் உங்களுக்கு இதில் போடுறேன். ஃபுல்லாக வெயிட் லாஸு, இவரை மாதிரியே இல்லை, ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி, பிளட் எல்லாம் போயிருக்கும் இல்லையா, ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தார். கண்டுபிடிக்கவே முடியல. ஆக்சுவலி ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீ ஈவினிங் வந்துட்ட, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியவே தெரியாது, நீ கான்ஷியஸ்லேயே இல்லை. இவருக்கு தெரியாது. இவர் 4:30 மணிக்கு 5 மணிக்கெலாம் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவரை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இவருக்கு ஒன்றுமே தெரியல, கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் வெளியே வந்துச்சு. எங்களாலே இவரான்றதை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நேரமாக நாங்கள் வாசலில் வர எல்லா சர்ஜரி முடிச்சுட்டு வர எல்லா பேஷண்ட்டையுமே இவரான்னு பார்த்தோம், அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இவருக்கு வந்து நாங்கள் வாசலையே நின்றுட்டு இருந்தோமா, அதனால வந்துட்டு அந்த வாட்ச்மேன் என்ன நினச்சிட்டாருன்னா நாங்களே பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண விட்டுட்டாரு. இவர் குட்டி பையன் மாதிரி வந்தார், ஃபுல்லாக பிளட் எல்லாம் லாஸ் ஆகிட்டு வேறு யாரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மூஞ்சுமே அந்த பக்கம் திரும்பி இருக்கிறதுனால. அப்புறமா கொஞ்சம் கிட்ட வரும்போது தான் தெரிஞ்சிச்சு இவர் தான் சொல்லிட்டு. அவங்க அம்மா இல்லை, நான் அங்கே உட்கார வச்சுட்டேன். அவங்களாம் டென்ஷன், ஏஜ் ஆகிடுச்சு, சுகர் இருக்குல்ல, அதனால நான் அவங்கள கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்த உடனே இவங்க தம்பியெல்லாம் ஃபுல்லாக பயந்துட்டாங்க. என்னாச்சு அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு. அவன் இங்கே இல்லை, அவன் மூமெண்ட்டில் இருக்கான், அவன் வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அப்போ தான் போயிருந்தான். அதனால ஃபினான்ஷியலும் நம்ம பார்க்கணும் இல்லை, எல்லாருமே இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா எல்லாமே முடிஞ்சிடாது இல்லை. அழுதுகிட்டே இருந்தாலோ உட்காந்துக்கிட்டே இருந்தாலோ எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபார்வர்டாக கொண்டு போக முடியாது. அதனால அவனுக்கு வந்துட்டு உடனே கால் பண்ணிவிட்டு, இவருக்கு ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலி இவருக்கு கான்ஷியஸாகவே இல்லை, ரொம்ப நடுங்கி போயிட்டாரு. அப்படியே இப்படி ஷிவர் ஆகுறாரு. பார்த்தோன்னே ரொம்ப பயம் ஆயிடுச்சு. இப்படி ஷிவர் ஆகுறாரு. கண்ணில் இருந்து தண்ணி மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அவரை கொண்டு போயிட்டு
நான் வந்துட்டு பாசிட்டிவாக சர்ஜரிக்கு முன்னாடி இவர்கிட்ட நான் பாசிட்டிவாக தான் பேசிட்டு போனேன். மனசில் இருக்கிற எனக்கு பயமாக இருக்குடா நீடா அப்படி இப்படின்னு சொன்னோன்னா இவர் எங்கே பயந்துட்டு பிபிஓ இல்லை ஏதாச்சும் இவருக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நான் இவர்கிட்ட வந்துட்டு பாசிட்டிவாக பேசிட்டு சர்ஜரிக்கு முன்னாடி பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி வந்ததுக்கப்புறமாவும் அவர்கிட்ட பேசுகிற வார்த்தை பாசிட்டிவாக தான் பேசினதுக்கப்புறமா கொண்டு போயிட்டு பத்திரமா வச்சு இவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகுன உடனே இவர் கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு ஐசி ரூம்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் இவங்களை உள்ளே அனுப்புனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், நீங்கள் ஐசிக்குள்ளே வராதிங்க, நீங்கள் நாளைக்கு 4 நாளைக்கு நான் உங்களை அலோவ் பண்ணும்போது கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது இவரையும் எங்கே வந்துட்டு அழ வச்சுட்டு அதனால் வந்துட்டு கோல்டு அதிகமாகிடுமோ, ஏன்னா ஏற்கனவே நடுங்கிட்டு இருக்காரு. அதனால் நான் அவங்கள வெளியே வச்சுட்டு நானும் அங்கிள் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் பாப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பாவோட ஜேர்னி தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப குட்டி பாப்பா இல்லை, வெளியில் இருந்தெல்லாம் டாக்டரை வந்துட்டு கூப்பிட்ருந்தாங்க. அப்போலோ தான் வெளியே டெல்லியில் இருந்தது. அங்கேருந்து பீடியாட்ரிஷியனுக்கு சர்ஜரியில் நம்பர் 1 அவங்க. ஸோ அவங்களையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க. எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. எங்களுக்காக அவங்க பண்ணது எல்லாமே வந்துட்டு ரொம்ப 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 பெரிய விஷயம். எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துகிட்டு வெளியிலேருந்தும் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்காக பண்ணது. அப்புறம் அவளோட சர்ஜரி குட்டி பாப்பா, ரொம்ப ரொம்ப குட்டி, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். எல்லாமே எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் இவர் சேஃப் ஆனதுக்கப்புறமா அவள் மேலே போச்சு. அப்புறம் அவளுமே வந்துட்டு சேஃபாக வந்தா. விஷயம் என்னென்னா அவள் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் சிரிக்கிறோம்ல இப்போ இந்த பேசும்போது அதில் தெரியும். வந்துட்டு வெளியே வரா, அனஸ்தீஷியா டாக்டர் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டு சில்ட்ரன்ஸில் ஐசியூவில் அவளை வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்துட்டு முன்னாடியே குருவுடன் நாங்களும் வந்துட்டோம். நான் வந்துட்டு தூரமாக இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, நாங்கள் ரொம்ப நேரம் வெளியே தானே இருந்தோம் அவளுக்காக வெயிட் பண்ணிவிட்டு, அதனால நான் அவள் பக்கத்தில் போகல, இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்துட்டு நான் செல்லக்குட்டி டோக்கி எனக்கு கூப்பிட்றேன். அவள் அப்படியே அந்த ஃபுல்லாக அவளை கவர் பண்ணிவிட்டு அந்த டாக்டரோடு இருக்காங்க அவனையே தூக்குறா, கையை தூக்கிட்டு அம்மா அப்படின்றா. அந்த ஃபீல் வந்துட்டு மறக்கவே முடியாது. அந்த இவரால் எழுந்திரிக்க கூட முடியல. ஆனால் அவள் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை தூக்குறா. அப்படியே அவர் வந்துட்டு அந்த பாப்பாவோட கை வந்துட்டு அவர் பிடிச்சிக்கிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நல்லா ஆயிட்டா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மேலே போனதுக்கப்புறமாவும் நாங்கள் உடனே பார்க்கல. எங்களை ஃபுல்லாகவே நாங்கள் ஹைஜீன் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல்லாக கொண்டு போயிட்டு ரூமில் எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களை வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டலோட கிட்டெல்லாம் இருக்கும் அந்த கிட்டெல்லாம் போட்டுட்டு போக சொன்னாங்க. நான் சொன்னேன், நாங்கள் ரொம்ப நேரம் வெளியே இருந்தோம் சார், நாங்கள் பார்க்கல. நீ போமா அப்படின்னு. நாங்கள் இல்லை நான் வந்துட்டு பார்க்கல, அவள் சேஃபாக இருக்கால, அது போதும், நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாக ப்ராப்பராக வந்துட்டு பார்க்குறோம், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் வந்துட்டு அவர் போங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் போய் பார்க்கல, அவள் சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரர் இருக்கும்ல, மிரரில் போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்பயும் வந்துட்டு டாக்டரு சர்ஜரி பண்ணல டாக்டர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னும் கூட வந்துட்டு ஃபுல் ஸ்டேஜ் வந்துட்டு கிராஸ் ஆகாதுமா, நமக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு 1 day 2 day போனதுக்கப்புறமா தான் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாங்க. இதை வந்துட்டு நான் யார்கிட்டையுமே சொல்லலை, இவங்க யார்கிட்டையுமே நான் வந்துட்டு சொல்லலை, சொன்னால் வந்துட்டு பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் அப்படியே அவங்க செக் பண்ணும்போதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்தேன். நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த 2 days ஸ்டேஜுமே அவள் க்ராஸ் பண்ணிட்டா, ஓகே செட் ஆகிட்டா. அப்புறம் 3rd day வந்துட்டு இவருமே டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ நான் சில்ட்ரன்ஸ்க்கும் இவருக்கும் மாற்றி போயிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் நான் இவர்கிட்ட வரல, ஏன்னா இவருக்கு ஓகே ஆகிடுச்சு. அண்ட் டாக்டர்ஸ் எல்லாமே இவரை நல்லா பார்த்துக்கிறாங்க. உள்ளே இருக்கிற நர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இவரை பார்த்துக்கிட்டாங்க. நான் இவர்கிட்ட வந்தேன்னா அங்கே இருக்கிற மற்ற நிறைய அவுட் பேஷண்ட்ஸ் வருவாங்களே மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு, அதனால் நான் அங்கே போகாமல் பாப்பா கிட்டேயே மேக்ஸிமம் இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப குட்டி பாப்பா, அம்மா வந்துட்டு கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி எனக்கு ஐசியூலேயே வந்துட்டு இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுனால தான் நாங்கள் இன்றைக்கி எங்கள் குழந்தை இன்னும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குறோம். ஏன்னா அவங்களே டாக்டர்ஸ் மட்டும்தான், அவங்களே அவ்வளோ கேராக வந்துட்டு பாப்பாவை பார்த்துக்கும் போது இன்னும் நம்ம எவ்வளோ நல்லா கேராக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது ஒரு பொறுப்பு வந்துடுச்சு எங்களுக்கு. இன்னும் நம்ம வந்துட்டு கேராக பார்த்துக்கணும், ஏன்னா இது நம்மளோட குழந்தை மட்டும் கிடையாது, அவங்க ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க அவளை காப்பாற்றுறதுக்காக அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் அலோவ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இவரை வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க அம்மா வச்சுட்டு இவரை
பார்த்துக்க வச்சுட்டு நான் வந்துட்டு பாப்பா கூட ஐசியூவில் இருந்தேன். ஐசியூவில் நைட்லலாம் ஸ்டே பண்ண விட மாட்டாங்க, டே டைமில் மட்டும்தான் ஸ்டே பண்ண விடுவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டே வருவேன், காலைல வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைரெக்டாக வீட்டுக்கு போவேன். சாப்பிட்றதுக்கு போக சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வரும்போது இன்ஃபெக்ஷனோடு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், காலைல போயிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலைல அந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இவர் ஃபாலோ அப் வரும்போது டோக்கியோ வந்துட்டு பார்த்தாரு. அப்போல்லாம் டோக்கிக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இது ஸ்டார்டிங் தானே, 3வது நாள் தானே, வெயிட் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுன்னா டோக்கியோவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவரோட ஃபாலோஅப் முடிச்சுட்டு டோக்கியோ பார்க்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த அவளோட இதெல்லாம் இருக்கும், டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்க்க முடியும். அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், பெர்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம வாங்கணும். அதுக்குள்ளே என்னாச்சுன்னா இவருக்கு வந்துட்டு அல்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு. 1 மணிக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். அல்சர் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு வெளியே அவுட் சைடு ஹோட்டல் ஃபுட்டு வேண்டாம், வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அல்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு. அல்சர் ஃபார்ம் ஆகிட்டு வீட்டுக்கு போனவுடனே நைட்டு ஃபுல்லாக இவருக்கு வாமிட்டு. தண்ணி எப்படி வாமிட்னா ஒரு பிளட்டெல்லாம் வர மாதிரி இருந்துச்சு. வாமிட்டு பிளட்னா பிளட்டு கிடையாது, பிளட்டு கலரில் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட், அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லோட உள்ள சர்ஜரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி ஒரு வாமிட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லோட. என்ன சாப்பிட்டாலும் வாமிட் நைட்டு ஃபுல்லாக வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே சரியாயிடும் சொல்லிட்டு நானும் நிறைய கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். நைட்டு சுத்தமாக முடியல. ஊன்ல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வாமிட் எடுக்கும்போது ப்ரெஷர் கொடுக்க அந்த ஊன்ல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நைட்டு திருப்பி கொண்டு போய் காமிச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நைட்டே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் போயிட்டு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் மார்னிங் ஒரு 5 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் டாக்டர்ஸ் 9 மணிக்கு வருவாங்க. இப்போ 9 மணிக்கு வந்துட்டு திருப்பி லிவர் எங்களோட சர்ஜன் அவங்க டீம் இருக்கும்ல, அவங்க கிட்ட ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சுன்ற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நைட்டு ஆக்சுவலாக என்னென்னா நைட்டு 12 மணிக்கே நான் அந்த டாக்டருக்கு கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி ஒரு வாமிட் எடுக்கிறார் சார் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு 12 மணி 1 மணியும் அவருக்கு கீழே 2-3 டாக்டர் இருக்காங்க, ஆனாலும் அவர் எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். அதெல்லாம் பெரிய விஷயம், பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஆனாலும் அவர் எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, நைட்டு 12 1 எந்த டைமாக இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் இப்போ கால் பண்ணுறோம் மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே எங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு இந்த கஷ்டத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பார்த்ததுனால தான் வந்து ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவரை கொண்டு போயிட்டு செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்ட் டைமுக்கு இப்போ வரைக்கும் இவர் வந்துட்டு டிலே பண்ணாமல் சாப்பிட்டுட்ருக்காரு. என்ன எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் காய்ச்சி போயிட்டு சாப்பிட வச்சுருந்ததுக்கப்புறம் ஒரு தடவை போகும்போது டாக்டர் கிட்ட கேட்டுட்டு ஒரு இதே மாதிரி தான் டோக்கியோவை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இல்லை டோக்கியோ பார்த்துட்டு இதே மாதிரி ஃபாலோ போயிட்டு வரும்போது ஒரு ஹோட்டல் இருக்கும். நான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஜர்னலில் ஷேர் பண்ணியிருப்பேன், நட்சத்திரா ஹோட்டல்னு சொல்லிட்டு. என்னவோ தெரியல, அந்த ஹோட்டல் மேலே பிலீவ் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் ஆனதில்லை. அதனால் அந்த ஹோட்டலில் போயிட்டு அவருக்கு நான் மீல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு தான் வீட்டுக்கே போனேன். ஸோ இன்னொரு என்னன்னா டோக்கிக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணவங்க டாக்டர் எல்லாருமே வந்துட்டு நைட் அவர் அங்கேயே ஸ்டே பண்ணார். பாப்பாவோட அம்மா நான் வந்துட்டு ராத்திரி பகல் முழிச்சிட்டு இருக்கிறதோ இல்லை அங்கே டியூட்டி பார்க்குற டாக்டர்ஸ் முழிச்சிட்டு இருக்கிறதோ இல்லை நர்ஸ் வந்துட்டு முழிச்சிட்டு இருக்கிறதோ வேறு விஷயம். ஆனால் சர்ஜன் பண்ண அவர் சர்ஜரியோட அவரோட பொறுப்பை வந்துட்டு விட்டுடாமல் நைட்டு முழுக்க அவர் மார்னிங் ஃபுல்லாக மெயின் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு டோக்கியோட ரூமில் வந்து தூங்குவார். மீன்ஸ் தூங்க மாட்டார், உட்காந்துக்கிட்டு பார்ப்பார். நைட்டு தூங்க மாட்டார், உட்காந்துட்டு டோக்கிக்காக முழிச்சிட்டே இருந்துட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவர் வந்துட்டு நானும் இருந்தேன். அப்போது சிஸ்டரும் இருந்தாங்க, நானும் இருந்தோம், அவரும் இருந்தார். அவர் வந்துட்டு ஒரு ரூமில் இருப்பார், 2 ஹவர்ஸ் வந்துட்டு பார்த்துட்ருப்பார். சம்டைம்ஸ் அப்படியே உட்காந்துக்கிட்டே இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார் டோக்கி. அந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை என்னாச்சுன்னா திடீர்னு சொல்லிட்டு நைட்டு அவளுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணிச்சு. எனக்கும் ஃபீல் ஆச்சு, அவள் ஏதோ அப்படி பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் நர்ஸுக்கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். நர்ஸ்கிட்ட வந்துட்டு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது,
இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ நர்ஸ் என்ன சொன்னாங்க, இல்லை சேச்சுரேஷன்லாம் கரெக்டாக நான் செக் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பயும் நான் கேட்டேன், இல்லை நான் மானிட்டரில் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க ஆக்சுவலி ஊருக்கு போயிட்டு அன்றைக்கி தான் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க போல். அவங்களோட டயர்டு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அவங்க மானிட்டரை பார்த்துட்டு நோட் பண்ணுறதுலேயே பிஸியாக இருந்துட்டாங்க. டோக்கியோ டீப்பாக அவங்க பார்க்கல போல். மறுபடியும் ஒரு 2 hours கழிச்சிட்டு இவர் வந்தார். இவர் வந்தப்போ பார்த்தா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவள் ஏதோ அவளுக்கு ட்ரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு மணி 4 இருக்கும், 4 மணிக்கு எல்லா டாக்டரையுமே வந்துட்டு கால் பண்ணி எல்லாரையுமே கூப்பிட்டாரு. அந்த ஐசியூமே ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஜன் போகல, அவளுக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் அவள் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு, ஃபுல் ரஷ் டாக்டர்ஸு ஃபுல்லாக வந்துட்டாங்க. என்கிட்ட வேறு சைன் வாங்கிக்கிட்டாங்க. இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், ஐசியூவில் வந்துட்டு நம்மக்கிட்ட ஏதாச்சும் சைன் வாங்குறாங்கன்னா நம்ம எதுக்காக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு சைன் வாங்கி அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதாவது எங்களுக்கு ஐசியூ சிஸ்டர்ஸை விட டீலக்ஸில் இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல க்ளோஸு. அப்புறம் வந்துட்டு சிஸ்டர்ஸோட மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, சீனியர்ஸ், அவங்களாம் க்ளோஸு. அவங்க வந்து நீ பயப்படாத, நாங்கள் கைவிட்டுற மாட்டோம், நீ சைன் மட்டும் பண்ணு, நீ பயப்படாத நீ அப்படின்னு சொல்லிட்டு சைனில் கொடுத்துட்டு என்னால் அங்கே இருக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. உள்ளே நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, அலோலாம் பண்ண மாட்டாங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாமா, ஒன்றும் நடக்காது, நாங்கள் கூட இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. நான் டாக்டருக்கு கால் பண்ணி, எங்ககிட்ட நல்லா க்ளோஸாக இருக்கிற டாக்டர், அவங்களுக்கு கால் பண்ணி பயங்கரமாக பேசி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோவமும் பட்டேன். ஏன் நீங்கள் வந்துட்டு அவங்கள வச்சிங்க, நான் அப்போவே சொன்னேன், அவங்க ஏன் பார்க்கல, அவங்க மானிட்டர் மட்டும் ஏன் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு, நான் வேணால் வேறு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் அவரும் வந்து அதுக்கப்புறம் 3 டாக்டர்ஸ் போல டோக்கியோ விட்டுட்டு அங்கேயே உட்காந்துருந்தாங்க. அங்கேயே உட்காந்து அதுக்கப்புறம் ஐசியூவில் இருக்கிற டியூட்டி டாக்டர்ஸ், அவங்க ஹெட் டாக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக மானிட்டர் பண்ணாங்க. 2% 98% 99% இவங்க கொடுத்தாங்க அவளுக்கு ஆக்சிஜனே கிடையாது. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி 70%, 50, 60 அந்த மாதிரி பர்சன்டேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஃபுல்லாக அவளுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் ஆக்சிஜன்லேயே தான் இருந்தாள். ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு 21 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக செட்டில் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மூக்கில் ஒரு டியூபு, என்னென்னமோ டியூபு, எல்லா டியூபையுமே இங்கே வயிற்றில் இந்த ட்ரெயின் போகிறதுக்காக இங்கே ஒரு டியூப் இருக்கும், இங்கே ஒரு டியூப் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னமோ டியூபு, அந்த டியூப் எல்லாமே வச்சுட்டு இங்கெல்லாம் ஆக்சுவலி இந்த சர்ஜரிலாம் பண்ணும்போது கையில் போடுற இந்த ஃப்ளூயிடெல்லாம் ஏற்றுறதுக்கு கையில் போடுறத விட இங்கே போடுறது தான் நல்ல ஒரு ரிசல்ட்டாக. இங்கே தான் போட்டிருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக அடிப்பட்ட மாதிரி இருக்கும் டோக்கிக்கு. அடிக்கடி மாற்றுவாங்க. ஒரே இடத்துல இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு இடத்துல அந்த மாதிரி இப்படிலாம் ஃபுல்லாக புண்ணு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் மாற்றி எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே மட்டும் இன்னொன்று மட்டும் புதுசாக ஒன்று போட்டுட்டு டீலக்ஸ் வார்டுக்கு மாற்றிட்டு அங்கே ஒரு 1 week 10 days நினைக்கிறேன் வச்சுட்டு ஃபுல்லாக சரியானதுக்கப்புறமா சரியாக வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஓகே, இனிமேல் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக கேர் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்துட்டு அது வரைக்கும் ஐசியூக்கெலாம் யாரையுமே அலோவ் பண்ணல. இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா யாரையுமே அலோவ் பண்ணாமல் நான் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இவங்க அம்மா வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துடுச்சு பயங்கரமாக. என்னென்னு பார்த்தா கொரோனா. இவகிட்ட வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வார்டுக்கு வந்துட்டால நம்ம போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டக்குன்னு ஃபீவர் வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு செக் பண்ணால் கொரோனா. எப்படி இருக்கும், ஃபுல்லு பயந்துட்டு டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே எனக்கு அவங்க கொரோனா இருக்குன்னு சொன்ன உடனே நான் நர்ஸையும் அங்கே இருக்கிற டியூட்டி டாக்டரையும் கூப்பிட்டு டோக்கியோக்கு கொரோனா செக் உடனே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் சொல்லலை நானாகவே எடுக்க சொல்லிட்டேன். டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னேன் இந்த மாதிரி கொரோனா
செக் பண்ண சொன்னேன் சார்ன்ட்டு. அந்த ரிப்போர்ட்டில் அவர் வரும்போதே வந்துடுச்சு, ரவுண்ட்ஸ் வரும்போதே. அதுக்கப்புறம் செக் பண்ணால் அங்கே டோக்கியோக்கு வந்துட்டு கொரோனா இல்லை. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதெல்லாம் பயங்கரமாக பயப்படுற மாதிரி, உயிரே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் வந்துட்டு சரி இவங்களோட சப்போர்ட்லாம் இருந்து நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்துட்டு இவளை காப்பாற்றி நம்மளோட வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், ஒரு தாட் ப்ராசஸ் தான். எல்லா ஸ்டேஜுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு க்ராஸ் பண்ணி வந்தோம். நிறைய அழுதுருக்கோம், நிறைய டென்ஷனாக இருக்கும், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், ரெஸ்ட் இல்லாமல் ஓடி இருக்கோம், என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம். பட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வந்துட்டு அவள் இன்றைக்கி நல்லா இருக்கா. அவ்வளோதான். அந்த ஒன்று மட்டும்தான் மனசுக்கு வந்துட்டு ஒரு நிம்மதி கொடுக்குற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்துட்டு கொரோனானால இவங்களை மாமா வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நானும் இவரும் பாப்பாவும் மட்டும் வீடு ஃபுல்லாக ஒரு ஆளை கூப்பிட்டு க்ளீன் பண்ணி வீடு ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி, ஒன்றுக்கு 2 தடவை நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சானிடைஸ் பண்ணி, அப்புறம் இவரே வந்தார் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஃபுல் கஷ்டம் இவர் தான் பட்டிருக்காரு. இந்த சர்ஜரியில் வந்துட்டு தைரியம் கொடுக்கறது, மற்ற ஒர்க்லாம் பார்த்துக்கிறது, டேக் கேர் பண்ணிக்கிறதெல்லாம் நானாக இருந்தாலும் இந்த ஓடி 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 ஃபுல்லாக உழைச்சது என்னவோ இவர் தான். இந்த சர்ஜரி ஸ்டார்டிங்கில் டிஸ்சார்ஜ் அதுக்கப்புறம் இவருமே சர்ஜரி பண்ணவர் தான். ஆனால் வேறு வழி இல்லை, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னும் போது இல்லைங்க. அது வந்து ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அந்த சர்ஜரின்ற பெயின் வந்து அது கொஞ்சம் நம்மளோட உடம்பு பெயின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவ இல்லைன்னா அது சமாளிச்சிருக்கவே முடியாது. இவடோட நான் வெளியில இருந்ததுனால அதை சமாளிச்சிருக்கவே முடியாது. சீரியஸாக சொல்றேன். நான் வந்து பாப்பா பிறகுற வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கெல்லாம் வந்து எனக்கு இமோஷ்னலாக வந்து எனக்கு எந்த இது பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்த பாப்பாவோட இந்த சுச்சுவேஷன் வர எனக்கு இப்போ மூவி சீன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே வந்து எனக்கு ஸ்டார்ட் க்ரைங். அது வரைக்கும் நான் கொஞ்சம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு மூவியில் சீன் வந்தால் பயங்கர அழுக வந்துடுது. ஏன்னா அந்த பெயினை நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம்ல, பார்க்கும்போது அழுக வந்துடும். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அது என்னால் நான் வெளியில இருந்து இவ டோனராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேற யாராச்சும் டோனர் அம்மா டோனராக இருந்தால் கூட என்னால் வெளியில இருந்து சமாளிச்சிக்க முடியாது. ஆனால் சரண்யா வந்தது, சரண்யாவால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது, அவளால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். இல்லைன்னா இது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு 2 பேரும் தான். இவருக்கும் ப்ராப்பராக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், அவளையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அடிக்கடி கொஞ்சம் லூஸ் மோஷன்ஸ் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இன்ஜெக்ட்லாம் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு அவருக்கு இன்ஜெக்ஷன்லாம் நானே தான் போட்டேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவருக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு முடியல. இவர் பிடிச்சிக்கணும். இப்போ நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன்னா கையை வந்துட்டு தொடையில போட்டிருந்தோம், பிடிச்சிக்கணும். தொடையில இந்த இடத்துல போட்டிருந்தோம். அது ஆக்சுவலி அது நான் ஸ்ட்ராங்கா பிடிக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கா பிடிச்ச வலிக்குமா? ஏன்னா அவள் எலும்பும் தோலுமா இருக்கிற ஒரு பொண்ணு, வெயிட்லாம் கிடையாது. சர்ஜரிலாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக வெயிட்டில் வேறு 5 கிலோ தான் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அது பிடிச்சிக்கிட்டு ப்ராப்பராக இன்ஜெக்ட் பண்ணோம். நம்ம என்ன நர்ஸாக கிடையாது. ஆனால் நைட்டு பண்ணணும், அதுதான் பிரச்சனை. ஆனால் இப்போ இதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்ததுனால எங்களால் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுங்க. எதாக இருந்தாலும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து அதை எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அழுதுட்டு உட்கார்றது என்ன சொல்கிறது, அதனால் பண்ண முடியுமா, இது ஏன் பண்ணணும், அது ஏன் பண்ணணுன்ற மாதிரிலாம் யோசிக்காமல் உங்களால் முடியும். எங்களுக்காக அந்த என்ன சொல்கிறது, நம்ம பாப்பா இல்லைன்னா நம்ம குழந்தை, நம்ம ஒய்ஃபு, நம்ம ஹஸ்பண்டு, நம்ம அம்மா அப்பா, அந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்மளால் அது பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து இது பண்ணணுன்ற மாதிரி நம்ம யோசித்தா மட்டும்தான் உங்களால் அது பண்ண முடியும். இல்லைன்னா எந்த அளவுக்கு வந்து சயின்டிஃபிக்காக இல்லைன்னா மெடிக்கலி வந்து டெவலப் ஆன ஒரு இடமா இருந்தால் கூட நம்ம உள்ளுக்குள்ளேருந்து இது பண்ண வேணாம், இல்லைன்னா இதனால் பண்ண முடியலன்னு நீங்கள் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அது நடக்காது, சீரியஸாக நடக்காது. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஆனால் என்னால் அது 10 கிலோ 12 கிலோ வந்து ஒரு மாதத்தில் இப்போ கம்மி பண்ண முடிஞ்சது. ஏன்னா என் பாப்பாக்காக நான் பண்ணுறேன்ற அதான்
இவ்வளோதாங்க எங்களோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஜேர்னி. ப்ரெக்னன்சியிலேருந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த சர்ஜரி டேட் வரைக்குமே உங்களுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் சர்ஜரிக்கு அப்புறமா கூட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். சர்ஜரிக்கு அப்புறமா கூட என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இந்த விஷயம் நாங்கள் ஏன் ஷேர் பண்ணுறோன்னா, ஒன்று மோட்டிவேஷன், உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்துட்டு அவேர்னஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ சகஜமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப நார்மல் சர்ஜரி மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் குழந்தைங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். இன்ஸ்டாகிராமில் டோக்கியோட தி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு இவளோட ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதில் இருந்து நிறைய பேர் வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு எனக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் கேட்குறாங்க. ஐடியாஸ் வந்துட்டு கேட்குறவங்க எல்லாருமே டாக்டர்கிட்ட போங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க. அது டாக்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு கைட் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்துட்டு கல்யாணம் ஆனவங்க, பொண்ணு மட்டும் கிடையாது, பையன் நீங்களுமே ஹெல்த்தியாக போங்க. ஆல்ஹால்லாம் எடுக்காதீங்க, ஹெல்த்தியாக வாழுங்க. அதுதான் நம்ம இந்த உலகத்தில் மேக்ஸிமம் வாழ்கிறதுக்கு தேவைப்படுறது. அண்ட் தேங்க்யூ.